ஓம் நமோ விராதபதையே நமோ கணபதையே நம பிரமதபதையே நமஸ்தே துலம்போதராய ஏகநந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய் ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நமகாம். ஓம் தத்புருஷாயத்மகே வக்ரதுண்டாய் திமி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்று செவ்வாய்க்கிழமை கூடிய சதுர்த்தி தேய்பிறை அங்காரக சதுர்த்தியிலே பல முக்கியமானவற்றில் சிலவற்றை பார்ப்போம். இன்று சில வகை நாகங்கள் 4 தலைகளுடன் பிள்ளையாரை பூஜிக்கின்றன. அது பல இடங்களில் இருக்கிறது. அதை பற்றி சூக்ஷ்மமாக பிறகு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். இது நமது வாத்தியார் சொன்னது. நாகத்தை பிடித்த நிலையில், நாக ஆபரணம் அணிந்த நிலையில், நாகத்தை குடையாக கொண்ட நிலையில், நாகத்தையே பூணூலாக தரித்த நிலைமையில் அருளும் விநாயக மூர்த்தியர் யாவரும் அமிர்த விநாயக மூர்த்திகள் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். குறிப்பாக சென்னை திரிசூலம் சிவாலயத்திலே நாகத்தையே பூணூலாக தரித்த விநாயகமூர்த்தி அருள் பாலிக்கின்றார். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் விமான நிலையத்தில் அருகில். இப்படி செவ்வாய்க்கிழமை பிருத்திவி சக்திகளை கொண்டமையால் பூமியில் அடியில் வாழும் நாகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிக சிறப்புடைய நாளாக ஆகின்றது. செவ்வாய் என்று வரும் அங்கார சதுர்த்தியிலே சில வகை நாகங்கள் 4 தலைகளுடன் பிள்ளையாரை பூஜிக்கின்றன என்பதை முன்பு பார்த்தோம். இதனுடைய பலாபலன்கள் பிள்ளையார் சன்னதியின் கோமுக சக்திகளாக வெளிப்படும். அது சூக்ஷமாக இருக்கும். ஆகவே அங்கார சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகர் சன்னதியிலே அபிஷேக பூஜைகளை முறையாக ஆற்றி கோமுக தீர்த்தத்தை அருந்தி விரத நிறைவு செய்வது மிக மிக அற்புதமான பலனை தரும். மேலும் புற்று வகை மூர்த்திகளை வழிபடுதல், வன்மீகநாதர் என்று சொல்வோம். இப்படி புற்று வகை மூர்த்திகளை வழிபடுதல் நாகேஸ்வர தரிசனங்களை பெறுவதும் அப்படிப்பட்ட பலன்களையும் பெற்றுத்தரும். இதனால் என்ன, மனதில் எழுகின்ற விஷத்தன்மை, அவனை எதை பண்ணணும், வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், பழி வாங்கணும், இப்படி மனதுக்குள்ளே பொறுமும் பெண்கள் அதிகமாக உள்ளார்கள். அந்த காலத்திலிருந்து மாமியார்கள் என்கின்ற ஒரு தோரணியிலே பெண்களை பழி வாங்குகின்ற ஒரு குணம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களை நாகதோஷமானது வாட்டும். ஆகையினால் இது ஆண்களுக்கும் உண்டு. பல முக்கியமான விசேஷ நிகழ்வுகளிலே தான் பெரிய ஆள் என்று சம்மந்தி வீட்டுக்காரர்களை மரியாதை குறைவாக நடத்தியவர்களுக்கு பல சோதனைகள் படுத்த படுக்கையாக கூட ஆக்கிவிடும். ஏனென்றால் மிக கஷ்டப்பட்டு உங்களை நம்பி அந்த திருமணத்தை நடத்தி வைத்து சிறப்பாக செய்த அவர்களை அதே இடத்தில் அவமானப்படுத்தியதற்காக குடும்பமே தலை குனிந்து வாடும் நிலைமை ஏற்படும். இதற்கு எந்த பரிகாரமும் கிடைப்பதற்கு வழி இல்லை. மேலும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி பூஜையிலே நீங்குகின்ற துன்பங்கள் என்ன? வாத்தியார் சொன்னது. செவ்வாயில் வரும் சதுர்த்தியிலே தக்ஷ யாகத்திலே பங்கு கொண்ட நவகிரக அதிபதிகள் தான் தெரியாமையால் அறியாமையால் தேவர்களைப் போல் தக்ஷனை ஆதரித்ததால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் நன்கு அறிவோம். சிவனின் அம்சமாக ஸ்ரீ வீரபத்ர சுவாமி தோன்றி அனைவரையும் துரத்திட செவ்வாய் பகவான் செய்வது அறியாது அப்படியே திகைத்து நின்றார். இதுவும் இறையிலே. ஆகையால் பார்வதியின் வேண்டுகோளின்படி தக்ஷனுக்கு உயிர் பிச்சை அளிக்கப்பட்ட போது அங்கிருந்து ஆட்டுத்தலையே பொருத்தப்பட்ட தக்ஷனுக்கு ஆத்மசக்தி ஒன்று கொடுக்கப்பட்டது. தன் தவறுகளுக்கு வருந்திய தக்ஷன் சிவத்தோத்திரம் செய்து ஆட்டுத்தலையிடம் சொல்லியதுதான் சமகம். சஞ்சமே அப்படி வருமா இல்லையா? அப்படி சமகம் எனப்படும் வேத மந்திரங்களை ஒலித்தார் என்றும் நமக்கு தெரியும். ஆகவே சமக மந்திரங்கள் ஆடு கத்துவதைப் போல மே 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 என்றுதான் முடியும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தக்ஷனின் உடலுக்கு ஆட்டுத்தலை இணைக்கப்பட்டு அதன் முன் ஆட்டினை வாகனமாக உடைய அங்காரக பகவானின் விருப்பத்தை நாரதர் கேட்டிட அங்காரகரும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் வேத பொருளுக்கும் ஆதி மூலமான ஸ்ரீ மகா கணபதியை தியானித்து வழிபட்டிட இதுவே அங்காரக சதுர்த்தியாக இன்று உலகிற்கு தெரிய வந்தது. ஸ்ரீ விநாயகரும் தனக்கும் ஹோமத்தில் படைக்கப்பட்ட அன்னத்தை அன்ன வாகனமாக ஆக்கி செவ்வாய் பகவானுக்கு அன்னப்பறவையை வாகனமாக்கி கொடுத்தார். ஆடு தக்ஷனுக்கு தலையாயிற்று. இப்படி பலவிற்ற புராண நிகழ்ச்சிகளை நமது அகசிய விஜயத்திலே காணலாம். இப்படி சதுர்த்திக்கான பிரீத்தி வீரகணபதி அங்கார சதுர்த்தி. இதில் அங்காரக சதுர்த்தி என்று குறைந்தது 5 அடிக்கு மேல் உயரமான பிள்ளையாரை வணங்குவது அற்புதமான நல்ல பலன்களை தரும். இவைதான் செவ்வாய் கிரக நன்மை தரும் உஷ்ண கதிர்களை கிரகித்து அங்காரக சதுர்மண்டல கிரகணங்களாக அப்படியே மாற்றி நமக்கு நோய் நிவாரண சக்தியாக மாற்றி அருள் தருகின்றன.
ராவணன் அனைத்து நவக்கிரக மூர்த்திகளையும் தன் அரியணையின் படிகளாக்கி அவற்றை தினமும் மிதித்து சென்று அவமதித்து கொடூர அரச வாழ்க்கையை நடத்திய போது அங்காரக பகவான் மிகவும் வேதனை வருத்தமுற்று நவக்கிரக மூர்த்திகளின் சார்பாக விநாயக பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டார். ராவணனோ இவருடைய விநாயக பூஜைக்கு தடையாக தன்னுடைய யோக சக்தியை தவறாக பயன்படுத்தி செவ்வாய் பகவானுக்கு தெரிகின்ற சூக்ஷ்ம விநாயக தரிசனத்தையும் மறைக்கும் வண்ணம் வானலாவி அந்த மாயையால் உயர்ந்து நின்றான். ஆனால் செவ்வாய் பகவானோ மனம் கொஞ்சம் கூட தளராமல் தம்முடைய சதுர்த்தி விரதத்தை வழிபாட்டை மேம்படுத்திடவே இதனால் மனமகிழ்ந்த விநாயக பெருமானும் ராவணனுடைய வானலாவிய மாயா உருவத்தை தாண்டி ஸ்ரீ வீர கணபதி மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். ஆகவே சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த அங்காரக சதுர்த்தி நாளிலே செவ்வாய் பகவான் வீர கணபதி இப்படி அந்த மாதிரி மூர்த்தியினுடைய தரிசனத்தை பெற்றமையால் இதுவே அங்காரக சதுர்த்தி என்று இப்பொழுது நாம் கொண்டாடுகின்றோம். காரணம் தெரியாமலே பலர் செய்ததும் இதற்கு ஒரு காரணம் வருகிறது. ஸ்ரீ வீர கணபதியே அதற்கான இன்று அருகம்புல் கலந்த தீர்த்தம் மட்டும் அருந்தி மௌன விரதமிருந்து தூர்வா சுத்தம் சொல்லி வழிபட்டால் கோர்ட்டு வழக்குகளால் பணப்பற்றாக்குறையால் நின்று போன கட்டிட வேலைகள் நல்ல முறையில் தொடர்ந்து நடைபெறும். இப்படி எல்லாவற்றையும் செய்து உங்களுடைய தான தர்ம சக்திகளை எல்லாம் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நவக்கிரக மூர்த்திகளும் கூட தினந்தோறும் தங்களுடைய நித்திய தினசரி பூஜைகளை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செவ்வாய் பகவான் நவக்கிரக மூர்த்திகள் ராவணனிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக கானாபத்திய வழிபாட்டை மேற்கொண்டார். ஆகவே நவக்கிரக மூர்த்திகளும் தினந்தோறும் தங்களுடைய நித்திய பூஜைகளை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் சுற்றுகிறோம் அப்படின்னு கிரகங்களே பகவானை இறைவனை சுற்றி வழிபடுகின்றது. இப்படி நவக்கிரக மூர்த்திகள் தன்னுடைய நித்திய வழிபாட்டை செய்ய விடாமல் மிகவும் கவனமுடன் இருந்தான் ராவணன். ஏனென்றால் தம்முடைய தபோ பலன்களால் பிறருடைய பூஜா பலன்களை தெய்வ சக்தியை மறைத்து விடலாம் என்று ராவணன் எண்ணினான். ஆகையால் அவனுக்கு அடிமையாகப்பட்டவர்கள் அனைவரும் எந்தவித பூஜையோ யோக முறைகளோ மேற்கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் கவனம் காட்டி வந்தான். ஆனாலும் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவ வாழ்க்கையை ஸ்தம்பித்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நவகிரக மூர்த்திக்கும் வாரம் ஒரு முறையேனும் அவர்களுடைய வாகனங்களையும் ஆயுதங்களையும் பறித்து கொண்டு அவரவர் லோகத்திற்கு சென்று வருவதற்கான அனுமதியும் இந்த ராவணன் கொடுத்தான். இப்படி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமை தோறும் தன் லோகத்திற்கு சென்று அந்தர புத்தி தசா சஞ்சாரங்களை எல்லாம் கவனித்து வந்தார். அப்பொழுது தம்முடைய கிரகத்திற்கு அதிபதியான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியையும் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோயில் போன்ற இடங்களில் விசேஷ பூஜைகளை செய்து பிரார்த்தித்து வழிபடவே அவரும் எம்மூர்த்தோரை நினைத்து நாளில் பயன்பெறுவா என்று நல்வரம் ஒன்று கொடுத்தார். முதல் திதியிலிருந்து 4ஆம் திதியாக நாள் அதாவது சதுர்த்தி திதியிலே செவ்வாய் பகவான் விநாயக வழிபாட்டை கொண்ட சிறப்பித்தார். இப்படி செவ்வாய் பகவானை விநாயகரை செவ்வாய்க்கிழமை பூஜித்த தலங்கள் தான் இன்றைக்கு அங்கார சதுர்த்தி தினங்களாக தேவாதி தேவர்களால் பெரிதும் கொண்டாடப்படுகின்றது. அங்காரக சதுர்த்தி தினத்தன்று மலைத்தலங்களில் குறைந்தது 4 முறையேனும் வலம் வருது மிகவும் சிறப்பை தரும். அல்லது ஆலயங்களையாவது 4 முறை அடிப்பிரதர்ஷனம் செய்து வலம் வர வேண்டும். 4 முக கணபதி 4 முக பிரம்மன் எங்கு எழுந்து அருளி உள்ளாரோ அந்த ஸ்தலங்களிலெல்லாம் அங்கார சதுர்த்தி பூஜைகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்புடையது. மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி அருகே திருமக்கோட்டையில் உள்ள ஷோடச்ச கணபதி ஸ்தலமானது 16 கணபதி அங்கார சதுர்த்தி வழிபாட்டுக்கு மிக மிக உன்னதமான ஸ்தலமாகும். தஞ்சை அருகே உள்ள கண்டியூர் பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயத்திலும் பிரம்மமூர்த்தியும் அங்காரக சதுர்த்தி என்று ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு தான் இழந்த 5ஆம் தலைக்கு சிரசிற்கு பிராய்ச்சித்தம் பெற்ற தலங்களும் ஒன்றாகும். இப்படி இத்தலம் அங்காரக சதுர்த்தி வழிபாட்டிற்கு மிக மிக சிறந்த தலமாக இருக்கிறது. இழந்த பதவிகளை நல்முறையில் மீண்டும் பெறவும் பொதுவாக 20-30 ஆண்டுகள ஒரு தொழிலோ ஒரு கம்பெனியிலோ அல்லது குத்தகை போன்ற தொழிலோ பணிபுரிந்து வெளிவர முடியாமல் தவிப்போரும் அங்காரக சதுர்த்தியாக என்று சதுர்த்தியும் வருகின்ற நல்ல நாளிலே செவ்வாய்க்கிழமை வருகின்ற நாளே திருவண்ணாமலை தேனிமலை பர்வதமலை போன்ற இடங்களில் 4 முறை கிரிவலம் வருவதும் சிறப்பு. அல்லது அவ்விடங்களில் கிரிவலம் வந்து 3 முறையேனும் ஆலயங்களை அடிப்பிரதர்சனம் செய்வது நல்லது. தாங்கள் அடிமைப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் அல்லது விசுவாசம் கடமை
கடன் காரணமாக ஒரே இடத்தில் மாட்டிக்கொண்டு முடங்கி கொண்டிருப்போர் நல்வாழ்வு வாழ இந்த அங்காரக வழிபாடு பெரிதும் உதவும். எல்லாவற்றமான நோய்களுக்கும் பரிகாரம் தரவல்ல சக்தியை பெற்றிட இன்று செவ்வாய் பகவானை வழிபடும் நல்ல நாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட நோய்களுக்கும் பரிகாரம் அளிக்க வல்ல சக்தியை பெற்றிட செவ்வாய் பகவானை இன்று பூமியில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலே மனித உருவத்தில் கிரிவலம் மற்றும் அடிப்பிரதர்சனம் மேற்கொண்டு வலம் வருகிறார். செவ்வாய் கிரகத்தின் மிக முக்கியமான அக்னி அம்சங்கள் யாவும் செவ்வாய் மேட்டு தலங்களிலே அப்படியே பறந்து விரவி நிற்கும். இந்த தலங்களிலே நாம் குறித்த சில வழிபாடுகளை மேற்கொள்வதால் பல வகையான கடுமையான நோய்களும் அதற்கு நல்ல தீர்வு கண்டு நிவாரணம் கிடைக்கும். தீராத நோய், இருமல், காய்ச்சல், சளி, இப்படி பரம்பரை நோய் என்று சொல்கிறோமே, அவைகள் நிவாரணம் கிடைக்கும். மேலும் நிலையற்ற தொழில் நீண்ட நாட்களாக இருந்து பணியே இல்லாமல் வேலையே இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முடிவு ஏற்பட்டு நிலையான வாழ்வு ஏற்படும். இந்த அங்கார சதுர்த்தி வழிபாடு பெரிதும் உதவி பெறும். தேனி மலையில் உள்ள பல பாறைகளும் செவ்வாய் கிரகத்தின் அம்சமாக உள்ளது என்பதை நமது வாத்தியார் சொன்னதை இங்கே ஞாபகப்படுத்தும். இங்குள்ள பல சுயம்பு பாறைகள் செவ்வாய் கிரகத்திலிருந்து அப்படியே வந்தவை. பெரும்பாலும் சித்தர்கள் யோகபூர்வமாக நோய் நிவாரண சக்தியையும் சித்தியையும் பெறுவதற்கு செவ்வாய் மேட்டு சக்தியுள்ள மலைகளிலும் குறிப்பாக அங்கார சதுர்த்தி தினங்களிலும் யோகம் பயின்று செவ்வாய் பகவானின் அனுக்கிரகம் ஆசிகளை பெறுகின்றார்கள். இவர்கள் இத்தகைய தபோபலங்கள் யாவற்றையும் அதே தேனி மலை, திருவண்ணாமலை போன்ற திருத்தலங்களிலே அப்படியே பதித்து சென்று விடுகிறார்கள். அங்கார சதுர்த்தி, செவ்வாய் மற்றும் செவ்வாய் கோரிகளிலே கிரிவலம் வருவோருக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமாறு தக்க மருத்துவ தேவதைகளை அங்கே நியமித்து செல்கின்றார்கள். இவர்கள் பதிக்கின்ற நோய் நிவாரண சக்தியாகவும் உஷ்ண சம்பந்தப்பட்டத ஆகையால் நாம் கிரிவலத்தில் நடக்கும்போது உள்ளங்காலில் ஏற்படும் உஷ்ண சக்தியால் இந்த செவ்வாய் கிரக சக்தி நம் பாதங்கள் மூலம் உடலில் சென்று நோய்க்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். ஜோதிட நியதிகளின்படி கட்டை விரலின் கீழ்ப்பகுதி செவ்வாய் மேடு எனப்படும். உள்ளங்காலிலும் செவ்வாய் மேடுகள் இருக்குது. இவற்றின் மூலமாகவே அங்கார சதுர்த்தி என்று கிரிவலம், அடிப்பிரதர்சனம், மலையேறுதல், திருத்தல பாத யாத்திரையில் நாம் நோய் நிவாரண சக்திகளை பெறலாம். மேலும் தேனிமலை போன்ற மலைகளில் கிரிவலம் பொழுது ஏற்படும் ஒருவித உஷ்ண நிலையும் அதுவும் செவ்வாய் கிரக அக்னி சக்தி சேர்ந்து நமது உடலுக்கு சென்று நல்ல தெம்பையும் நோய் நிவாரண சக்தியையும் உடனே கொடுக்கின்ற நலநாள். ஆகவே அங்கார சதுர்த்தியாக இன்றைக்கு குறிப்பாக செவ்வாய் கோரை காலை 6 to 7, மதியம் 1 முதல் 2, இரவு 8 to 9 மிக பாதுகாப்பாக கிரிவலம் வருவதால் எப்பேற்பட்ட கடுமையான நோய்க்கும் நிவாரணம் கிடைக்கும். 4 வகையான சிகப்பு நிற உணவுகள், ஆடைகளை தானமாக அளிக்க தவறாதீர்கள். கிரிவல பலாபலன்கள் இவைகளை அன்னதானம் மேம்படுத்தும். கிரிவல பலன்களை அன்னதானத்தால் அதிகப்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளை கொண்டே விநாயகர் பெருமானுக்கு, பிள்ளையாருக்கு வஸ்திரம் சாத்துவது, பூணூல் சாத்துவதை செய்வது மிக மிக நல்ல பலன்கள் தரும். இன்று அரசமர பிள்ளையார், ஆலமர பிள்ளையார் என எத்தனை விநாயக மூர்த்திகளுக்கு பிள்ளையாருக்கு வஸ்திரம் சாற்ற முடியுமோ அவற்றை இயன்ற அளவு செவ்வாய் பகவானுக்குரிய வஸ்திரம் சாத்துவதால், சிகப்பு வஸ்திரம் சாத்துவதால் குழந்தைகளுக்கு உள்ள பலவித நோய்களுக்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளை கொண்டே இன்று ஆங்காங்க உள்ள பிள்ளையாருக்கு வஸ்திரம் சாத்துங்கள். தனித்து உள்ள பிள்ளையார் ஆகிட்டு நாம் சாத்தும் வஸ்திரத்தை யாரானு எடுத்து சென்று விடார்களோ என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். வஸ்திரம் சாத்துவதோடு நம் கடமை முடிவு பெற்று விடுகிறது. அதன் பிறகு அந்த வஸ்திரம் யாரை அடைய வேண்டும் என்பதை அந்த பிள்ளையாரே தீர்மானம் செய்வார். இப்படி செவ்வாய் பகவானின் அனுகிரகமின்றி நில, புலன், தோட்டம், வீடு, தொழிற்சாலை பாக்கியம் அமையாது. அதேபோல் செவ்வாய் பகவானின் ஆசி இன்றி எந்த நோய்க்கும் நிவாரணம் பெற முடியாது. இதை உணர்ந்து அங்காரக சதுர்த்தி விரதம் பூண்டு பயன் பெறுவீர்களாக. பிறருக்கும் இதை எடுத்து சொல்வதும் பெரும் புண்ணியம். அங்கார சதுர்த்தி ஜெபிக்க வேண்டிய தூர்வாசக மாமுனி உபதேசித்த தூர்வா சுத்தம் நல்ல சக்தி உள்ளதாக இருக்கும். அங்கார சதுர்த்தி இன்று ஒரு கிண்ணத்தில் பசும்பாலை வைத்து நம்முடைய விரல்களால் அருகம்புல்லை பிடித்து கொண்டு அருகம்புல்லின் நுனி பசும்பாலை தொடுமாறு வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை, தூர்வா சுத்த மந்திரத்தை 108 முறை ஓதி வருவதால் தடைப்பட்ட நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் உடனடியாக நிறைவேறும். சகஸ்ர பரமாதேவி சதமூலா சதாங்குரா சர்வம் கும் ஹரதுமே பாவம் தூர்வா சுப்பன நாசினி காண்டாத் காண்டாத் பரோந்தி புருஷ பரிகி ஏவானோ தூர்வாது வரதனும் சகஸ்ரேன சதேன சா யாசேதன பிரதேசேன சகஸ்ரேன விரோகசி தஸ்யாஸ்தே தேவி சட்டகே விதேம கவிஷாவயம் என்று சொல்லுங்கள். இதை நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நாளென்ன நாளோ என்று சொல்வார்கள். நாளே
சதுரம் நாளில் சதுரம் நாளும் சதுரம் என்ற சித்தருடைய 3 வரி பாஷை வாஸ்துவ விதிகளின்படி 4 மூலைகளை உடைய பொருட்களை வாங்குவதற்கு சிறந்த நாள். சதுரமான பொருட்களை வாங்குவதற்கு சிறந்த நாள் அங்கார சதுர்த்தி. இப்படி 4 மூலைகளை உடைய வீடுகளை கட்ட சிறந்த நாளாக சதுர்த்தி அமைகின்றது. எல்லாவற்றையும் நமது அகஸ்திய விஜயத்தில் முழுமையாக போட்டு இருக்கிறோம். இப்படி சிலர் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருக்கு உரித்தான குணாதிசயங்கள் குணங்களை பெற்றிருப்பார்கள். நிலை மாறி அவர்கள் பூர்ண ஆண்மையை பெறுவதற்காகவும் நிலம் பூமி வாகனம் போன்ற நிலையான சொத்துக்களை பூரணமாக பெறும். காதலில் தோல்வி உறாமல் பெரியவர்கள் நல்ல ஆசையுடன் நல்லதொரு திருமணம் நடப்பதற்கும் பூமியில் விளைகின்ற அனைத்து தாவர இனங்களுக்கும் தன்னுடைய நற்குணத்தை இழக்காமல் இருக்க உதவும் நல்ல நாள். வைத்தியத்துறையில் ஒரு மேன்மையான உயர்ந்த நிலையை அடைவதற்கும் அற்புதமான நல்ல நாள். வாகன கனரக துறையில் விருத்தி பெறுவதற்கும் நல்ல நாள். மேற்கண்ட துறையை சார்ந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை இன்று சதுர்த்தி சேர்ந்து வருகின்ற நாளிலே உண்ணா நோன்பு இருந்து மேற்கண்ட பூஜைகளை செய்வது பலனை அதி அற்புதமாக அள்ளித்தரும். தன்னை வளர்த்தவர்களுக்கு அல்லது தன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு பாத பூஜை செய்கின்ற நல்ல நாள். இதற்கு பிறகு செவ்வாய் சதுர்த்தியும் சேருகின்ற நாளில் செந்தூர விநாயகர் அல்லது சிவப்பு வர்ண விநாயகரை திரு அண்ணாமலை கோயிலில் உள்ளது காணலாம். அங்கே அடிப்பதர்சனம் அல்லது கிரிவலம் வருவது வேண்டும். செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி முடியும் வரை கிரிவலத்தை தொடருங்கள். முறையாக அங்கார சதுர்த்தியில் செய்யப்படும் பூஜைகளில் பலவித நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். அக்னிக்கு உரியவர் செவ்வாய் பகவான். உஷ்ண சம்பந்தமான தோஷங்களினால் வரும் நோய்கள் அகல்கின்றன. அதாவது வெட்டை, வெள்ளைப்படுதல், மது, மேகம் போன்ற மேக நோய்கள், வெண்புள்ளி, வெண்குஷ்டம், லூக்கோட்டாமா நோய்கள், தீப்புண் காயங்கள், தீப்புண் வடுக்கள், அந்த வடுக்கள் தழும்புகள் போன்றவற்றிற்கு நிவாரணம் பெறும். தீயணைப்பு துறையில் பணிபுரிவோர், தீ சம்பந்தம் கொண்ட இடங்களில் வேலை செய்வோர், வெல்டிங், உலைக்களம், உரத்தொழிற்சாலை, ரசாயன பொருட்கள், கெமிக்கல் குரூப், திராவகம், ஆசிட் சம்பந்தமான தொழில் வேலை செய்வோர், கேஸ் கம்பெனி வைத்திருப்போர், அதில் பணிபுரிவோர் இவர்களுக்கெல்லாம் திரு அண்ணாமலை கிரிவலம் வந்து பூஜை செய்வது சிறப்பை தரும். எதிர்காலத்தில் இவைகளுக்கு தேவையானது இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. எப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் காக்கும் இந்த பூஜையை மலைக்கோட்டை, திருச்சி உச்சிப்பிள்ளையாரை கிரிவலம் வந்தும் செய்யலாம். இது மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் மலை கோயிலில் அந்த கோயில்களில் பிள்ளையார் சன்னதி இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பூஜையை செய்யலாம். தொடர்ந்து அங்கார சதுர்த்தி 4 தலைகளை கொண்ட நாகங்கள் பிள்ளையாரை வழிபடும் முறை மற்றும் இன்றைய பூமி சம்பந்தமான, நில சம்பந்தமான, சொத்துக்கள் சம்பந்தமான வரவேண்டிய நியாயமான பொருட்கள் வந்து சேருகின்ற நல்ல நாள் எப்படி என்று நீங்கள் செய்து பார்த்து அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.